இன்றைக்கி நம்ம மொசாட் பாகம் 9 இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, யூதர்கள் எப்படி பாலஸ்தீனுக்குள்ளே வந்தாங்க. 2ஆம் உலகப் போர் நடந்துட்டுருக்கிற அந்த ஒரு சமயத்தில் ஷிண்ட்லர் அப்படிங்கிறவரும் ஃப்ரான்சிஸ் போலிக் அப்படிங்கிறவரும் யூதர்களுக்கு உதவணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த ஃப்ரான்சிஸ் போலிக் அப்படிங்கிறவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர். யூதர்களுக்கு நடக்கிற அந்த கொடுமைகளை எல்லாத்தையும் பார்த்துட்டு உதவணும் அப்படின்னு முன்வராரு. அதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். வெளிநாட்டில் கஷ்டப்படுற யூதர்களை பாலஸ்தீனுக்குள்ளே அழைச்சிட்டு வரணும். அங்கே அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுக்கணும். அதுதான் பழைய மொசாடோட நோக்கமாக இருந்தது. ஆனால் யதார்த்தம்னு பார்த்தாக்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க பாட்டுக்கு ஹிட்லர் ஓட அந்த ராஜ்யம் நடந்துட்டுருக்கிற அந்த ஒரு நேரத்தில் யூதர்களுடைய கையை பிடிச்சிட்டுலாம் வெளியில் அழைச்சிட்டு வந்துட முடியாது. ஆனால் ஹிட்லர் ஆட்சி நடந்துட்டுருக்கிற அந்த ஒரு நேரத்தில் கூட எல்லாருமே யூதர்களை கொல்லணும்னு நினைக்கல. அங்கேயும் சில பேர் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறாங்க. யூதர்களுக்கு தங்களால் முடிந்த அந்த உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஷிண்ட்லரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஹாலிவுட் ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் சினிமா எடுத்த அந்த பிரபலம் அடைந்த அதே ஷிண்ட்லர் தான். ஆனால் இந்த ஆஸ்கர் ஷிண்ட்லர் ஜெர்மனியை சேர்ந்த ஒரு தொழிலதிபர். இவருக்கும் அந்த ஹிட்லரோட கொள்கைகளுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே கிடையாது. யூதர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு அவர் கொஞ்சம் கூட நினைக்கலாம் இல்லை. அந்த நேரத்தில் ஷிண்ட்லரோட தொழிற்சாலையில் நிறைய யூதர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் கொஞ்சம் அசந்த நேரத்தில் கூட இந்த நாசி படைகள் கொத்து கொத்தா இந்த யூதர்களை கொல்ற அந்த ஒரு நிலைமை தான் இருந்துட்டுருக்குது. ஷிண்ட்லர் நினச்சிருந்தா இந்த யூதர் தொழிலாளர்களை மொத்தமாக டிஸ்மிஸ் செஞ்சுட்டு அந்த உள்ளூர் மண்ணினோட அந்த மனிதர்களாக வேலைக்கு சேர்த்துருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. ஒருவேளை அப்படி செஞ்சிருந்தா ஹிட்லர் கையால் ஜெர்மன் ரத்னா அப்படிங்கிற ஒரு விருது கூட கொடுத்துருப்பாங்க. ஷிண்ட்லர் என்ன நினைக்கிறாருன்னா, மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியர்கள் யூதர்கள் அப்படின்னு அவர் பிரிச்சுலாம் பார்க்கல. தன்னிடம் வேலை செய்கிற அந்த யூதர்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதற்காக எப்பேற்பட்ட அந்த பொய் இது கூட நம்ம சொல்லலாம் அப்படின்னும் அவர் நினைக்கிறாரு. 4 பேருக்கு நல்லது நடக்குது அப்படின்னா எதுவுமே தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு சினிமா ஃபார்முலா தான். அதனால் இந்த ஆஸ்கர் ஷிண்ட்லர் அதை நிஜத்துலேயும் செய்கிறாரு. பல 100 யூதர்களை அவர் காப்பாற்றவும் செய்கிறாரு. ஷிண்ட்லர் மாதிரியே ஹிட்லர் காலத்தில் ஜெர்மனியில் யூதர்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு ஹீரோவும் உதவ முன்வராரு. அவர் தான் ஃப்ரான்சிஸ் எட்வர்ட் ஃபோலி. இவர் இங்கிலாந்து உளவு நிறுவனமான அந்த MI6ஓட ஏஜென்ட் தான் இவரும் யூதர்களை நம்ம எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு. பொதுவாக உளவாளிகளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது பாதுகாப்பாக எப்படி அனுப்புவாங்க அப்படின்னாக்கா ஒரு மாறு வேஷம் போட்டு தான் அனுப்புவாங்க. மாறு வேஷம் அப்படின்னாக்கா ஒரு ஒட்டு தாடி வைக்கிறதோ இல்லை கன்னத்தில் மச்சம் வைக்கிறதோ இல்லை தலையில் தொப்பி வைக்கிறதோ அப்படிலாம் கிடையாது. அந்த உளவாளியோட பெயர், சொந்த ஊர், வேலை இப்படி எல்லாத்தையுமே மறைச்சிட்டு வேறு ஒரு புதிய அடையாளத்தை உருவாக்குவாங்க. அவங்க எதற்காக அந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்க அப்படிங்கிற உண்மையான நோக்கத்தை மறைச்சிட்டு உளவுத்துறை பாஷையில் இதை கவர் செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தான் அந்த உளவுத்துறை அனுப்புவாங்க. இது கூட நம்ம சினிமாவில் நிறையாவே பார்த்துருப்போம். ஹீரோ ஒரு டீச்சராகவோ இல்லை போஸ்ட்மேனாவோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு வேலை செய்கிற ஒரு நபராக அந்த வில்லன்களோட நெருங்கி பழகி அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட உள்ள அந்த விஷயங்களை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் நான் யார் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்கிற மாதிரி சினிமாவில் காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி தான் வெளிநாடு போகிற அந்த உளவாளிகளும் இப்படி தான் போவாங்க. எப்படின்னா ஒரு பத்திரிகையாளர்கள் மாதிரியோ இல்லைனா அரசாங்க அதிகாரிகள் மாதிரியோ இல்லைனா சுற்றுலா பயணிகள் மாதிரியோ இல்லைனா சமூக சேவை செய்கிறவங்க அந்த மாதிரி நிறைய மாறுவேஷங்களை போட்டுட்டு தங்களுடைய அந்த உண்மையான நோக்கம் எது அப்படிங்கிறத அவங்க யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க. இப்படி செஞ்சதால் தான் அந்த வெளிநாட்டுக்குள்ளே அவங்களால சுலபமாக போக முடியும். இப்படி அங்கே சென்று சேர்ந்ததுக்கப்புறமா அவங்க என்ன செய்தாலும் யாருக்குமே சந்தேகம் வராது. ரொம்ப ரகசியமாக அவங்களுடைய அந்த உளவு வேலைகளை முடிச்சுட்டு திரும்பிடுவாங்க. இப்படி தான் இங்கிலாண்டோட அந்த பிரஜையான அந்த ஃப்ரான்சிஸ் ஃபோலி ஜெர்மனிக்கு அனுப்பவும் படுறாங்க. அவர் எப்படி அந்த ஜெர்மனிக்குள்ளே போகிறாரு அப்படின்னாக்கா பாஸ்போர்ட் அதிகாரி அப்படிங்கிற ஒரு வேஷத்தில் போகிறாரு.
அவரோட வேலை என்ன அப்படின்னாக்கா சும்மா வந்து தினமும் வந்து அந்த பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு வந்து போகணும், அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் வந்து கையெழுத்து போடணும், அதுக்கப்புறமா அந்த மேஜையில் உள்ள அந்த பேப்பர்களை எல்லாத்தையும் பார்க்கணும். யாரும் கவனிக்காத ஒரு நேரத்தில், அதாவது பிரேக் டைமாக பார்த்து ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியே வந்து அந்த உளவு வேலைகளை எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா ஒன்றும் தெரியாத மாதிரி அதே ஒரு இடத்துல வந்து உட்காந்துருவாங்க. வீடு திரும்பினதுக்கப்புறமா தன்னுடைய அந்த திரட்டிய எல்லா தகவல்களையும் இங்கிலாந்துக்கு வந்து அனுப்பி வைக்கணும். இதுதான் வந்து இவருடைய வேலை. பிரான்சிஸ் போலி வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உளவுத்துறை வேலைகளை வந்து சரியாக பார்த்துட்டு இருக்கிறாரு. அதே சமயம் தன்னுடைய அந்த பாஸ்போர்ட் அதிகாரி வேஷத்தையும் வீணடிக்காமல் அதையும் வந்து பயன்படுத்திக்கிறாரு. அந்த நேரத்தில் ஜெர்மனி முழுவதுமே யூதர்களுக்கு எதிரான ஒரு வன்முறை சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயம். ஹிட்லரோட பிடியில இருந்து எப்படியாவது நம்ம வெளியில் வந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு யூத மக்கள் வந்து துடிச்சிட்டு இருக்கிறாங்க. மொசாடும் வந்து அவங்கள எப்படியாச்சும் பாலஸ்தீனத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்துடணும், ஆள் கடத்தல் நடவடிக்கைகளுக்கு ஏற்பாடு வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் மொசாடு நினைத்தது மாதிரி அந்த வேலை வந்து அவ்வளவு சுலபமானதெல்லாம் கிடையாது. பண பிரச்சனையில இருந்து இன்னும் ஏகப்பட்ட தடைகள் அந்த மாதிரி நடந்துட்டு இருக்குது. ஜெர்மனி எல்லையில வந்து மொசாட் வந்து ஒரு பஸ்ஸோ இல்லைன்னா கப்பலையோ நிறுத்தி வச்சுட்டு பாலஸ்தீனுக்குள்ள நீங்க போங்க, ஏறி போங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா யூதர்கள் வந்து ஜெர்மனியிலிருந்து வெளியேறுவதற்கு அனுமதி வேணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கே வந்து வழி இல்லாமல் இருக்கிற ஒரு சமயத்தில் பாஸ்போர்ட்டு, வீசா இதுக்கெலாம் அவங்க எங்கே போவாங்க? இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறாங்க இந்த மொசாடு. இந்த நேரத்தில் தான் இந்த பிரான்சிஸ் போலி அப்படிங்கிறவர் வந்து மொசாடை பற்றி கேள்விப்படுறாரு. யூதர்களை பாலஸ்தீனுக்குள்ளே கடத்திட்டு வரணும், அது மூலம் அவங்கள வந்து உயிர் பிழைக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இதில் வந்து ஒரு பிரச்சனையும் இருக்குது. இப்படி யூதர்களை வந்து பாலஸ்தீனுக்குள்ளே கடத்திட்டு வர்றது அப்படிங்கிறது சட்டவிரோதமான ஒரு செயல். அந்த நேரத்தில் பாலஸ்தீனத்தை வந்து யார் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா இங்கிலாந்து அரசாங்கம் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அது தெரிய வந்ததுன்னா இதுக்கு வந்து கடுமையான தடையும் வந்து விதிப்பாங்க. ஆனால் பிரான்சிஸ் போலியை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் அவர் வந்து ஒரு இங்கிலாந்து பிரஜை. அந்த நாட்டு உளவுத்துறைக்காக தான் அவர் வேலை செய்கிறதுக்காக இந்த அரசாங்க அதிகாரி வேடத்திலே அவர் வந்து ஜெர்மனிக்குள்ளே வந்திருக்கிறாரு. அப்படின்னா இந்த மொசாடோட அந்த ஆள்கடத்தல் வேலைகளை பற்றி அவர் கேள்விப்பட்டோன்னா அவர் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு கேட்டாக்கா உடனடியாக தன்னுடைய மேலதிகாரிகளை அழைச்சி இப்படி ஒரு குரூப் வந்து யூதர்களை வந்து பாலஸ்தீனுக்குள்ளே கடத்திட்டு வர்றதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு தனக்கு தெரிந்த எல்லா தகவல்களையும் வந்து சொல்லியிருக்கணும். இதுதான் அந்த உளவாளியோட கடமையாகவும் இருக்கும். ஆனால் பிரான்சிஸ் போலிங்கிறது அப்படிங்கிறவர் வந்து இதை செய்யலை. மொசாடு செய்வது வந்து சட்டப்படி தவறாக இருந்தாலுமே கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நம்ம யோசித்து பார்த்தா அதில் இருக்கிற நியாயம் வந்து அவருக்கு புரிய வருது. மொசாடை வந்து அவர் காட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்து ஒரு முடிவு செய்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு வந்து மொசாடை பற்றியும் அந்த யூதர்கள் மீதும் ஒரு தனி ஆர்வமும் வந்து வருது. ஜெர்மனியில் இருக்கிற அந்த யூத இனத்தவரை பற்றி நிறைய விவரங்களை வந்து திரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹிட்லரோட அரசாங்கம் வந்து அவங்களுக்கு செஞ்சிட்டு இருக்கிற அந்த கொடுமைகளை பற்றி கேள்விப்பட்ட உடனே இவருக்கு வந்து அப்படியே உடல் நடுங்கவும் ஆரம்பிக்குது. ஜெர்மனியில் இருக்கிற யூதர்கள் எல்லாருமே வந்து அந்த மரண பயத்தில் வந்து இருக்கிறாங்க. இப்போ வந்து அந்த வெறியாட்ட ட்ரெய்லர் ஓடிக்கொண்டுட்டு இருக்குது. ஹிட்லர் வந்து ஒரு மெயின் பிக்சருக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்களை எப்படியாவது காப்பாற்றணும், இதுதான் நியாயம், இதுதான் தர்மம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. உடனடியாக இந்த விஷயத்தை வந்து மொசாடுக்கு வந்து உதவணும் அப்படின்னு வந்து தீர்மானம் செய்கிறாரு இந்த பிரான்சிஸ் போலி. இதுக்கு வந்து வசதியாக இருக்குது. அவருடைய அந்த பாஸ்போர்ட் அதிகாரி அப்படிங்கிற ஒரு வேலை வந்து இவருக்கு ரொம்பவே வந்து யூஸாக இருக்குது. அந்த நேரத்தில் பிரான்சிஸ் போலி வந்து பெர்லின் நகரத்தில் இருக்கிற பிரிட்டிஷ் தூதரகத்தில் வந்து பணியாற்றிட்டு இருக்கிறாரு. அங்கே வந்து இங்கிலாந்து பாலஸ்தீனம் செல்வதற்கான அந்த விசா கேட்டு ஏகப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து வரும். பொதுவாக ஒருவருக்கு வந்து விசா கொடுப்பது அப்படின்னு நினச்சா நிறைய விஷயங்களை வந்து கவனிப்பாங்க. நடுவில் வந்து ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டால் கூட அதெல்லாம் பார்க்காம விசாவோட அந்த விண்ணப்பத்தை வந்து நிராகரிச்சிருவாங்க. ஆனால் பாஸ்போர்ட் அதிகாரி போர்வையில் மறைந்திருக்கிற இந்த பிரான்சிஸ் போலி வந்து தன்னிடம் வருகிற யூதர்களை வந்து அவங்கள கொண்டுட்டு வர்ற விண்ணப்பங்களை வந்து தனியே பிரித்து எடுத்துக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் வந்து பார்க்கவே இல்லை. விதிமுறைகளை எல்லாத்தையும் ஓரங்கட்டி வச்சுட்டு எல்லோருக்கும் வந்து விசா கொடுத்துட்றாரு. பாவம் அவங்க வந்து எப்படியாவது வெளியில் போய் பொழைச்சிக்கட்டும் அப்படின்னு வந்து அவர் வந்து நினைக்கிறாரு. இதில் வந்து வேடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தாக்கா அந்த நேரத்தில் ஜெர்மனியிலேருந்து தப்பி செல்றது விரும்பி அந்த பல யூதர்களுக்கு வந்து பாஸ்போர்ட்டே வந்து கிடையாது.
அவங்களுக்கெல்லாம் கூட அந்த போலி ஆவணங்களை உருவாக்கி திருட்டு பாஸ்போர்ட், விசா இது எல்லாத்தையுமே வந்து வாங்கி கொடுத்து அவங்களையும் வந்து அனுப்பி வைக்கிறாரு இந்த ஃப்ரான்சிஸ் போலிங்கிறவர். இப்படி வந்து இந்த ஃப்ரான்சிஸ் போலியால் காப்பாற்றப்பட்ட யூதர்களோட அந்த சரியான எண்ணிக்கை வந்து யாருக்குமே தெரியாது. 100, 200 அப்படின்னு தொடங்கி 8000, 10,000 வரை கணக்கு அப்படி வந்து சொல்கிறாங்க. இருங்க இதில் ஆச்சரியமான இன்னொரு விஷயம் கூட இருக்குது. இந்த யூதர்களை எல்லாம் இந்த ஃப்ரான்சிஸ் போலி அப்படிங்கிறவர் நேரில் கூட பார்த்தது கிடையாது. அவங்களுக்கு வந்து இந்த இங்கிலாந்து உளவாளி தான் இவங்களை வந்து காப்பாற்றியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த யூதர்களுக்கு கூட தெரியாது. அந்த நேரத்தில் வந்து ஜெர்மனியில் இயங்கி கொண்டிருக்கிற அந்த பழைய மொசாட் ஏஜென்ட்டுகளுக்கு கூட ஃப்ரான்சிஸ் போலியை பற்றி தெரிந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் அதுவும் சந்தேகம்தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் கொத்தாக நிறைய யூதர்களை வந்து ஜெர்மனியிலேருந்து வெளியே ஏற்றணும் அப்படின்னு தான் வந்து அவங்க நினைக்கிறாங்க. அவங்கள எல்லாத்தையும் வந்து பாலஸ்தீனுக்கு வந்து கொண்டுட்டு வர்றாங்க. அதில் தான் அவங்க வந்து முழு கவனத்தையும் வந்து செலுத்துகிறாங்க. அங்கே பாலஸ்தீன்லேயுமே வந்து யூதர்கள் மீது கருணை காட்டிய இங்கிலாந்து அதிகாரிகள் வந்து நிறையா பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய தயவால் அந்த மொசாட் வந்து பல ஆயிரம் யூதர்களை வந்து ரகசியமாக வந்து உள்ளே கொண்டுட்டு போயிடுறாங்க. இப்படி தான் அந்த மொசாட் லீ அலியா பெட் மூலமாக இந்த உலகத்தில் இருக்கிற அந்த பாலஸ்தீனுக்கு வந்து சேர்ந்து யூதர்களுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட 1,00,000 வரைக்கும் அந்த பாலஸ்தீனுக்குள்ளே உள்ளே வந்து நுழையிறாங்க. இவங்க எல்லாருமே வந்து அந்த ஹிட்லர் கையில் சிக்கினா என்ன கதிக்கு ஆளாயிருப்பாங்க அப்படின்னு யோசித்து அந்த யூத சமூகம் வந்து மொசாடை வந்து நன்றியோடு பார்க்குறாங்க. மக்கள் மத்தியில் வந்து அந்த மொசாட் வீரர்களுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப மரியாதையாக அந்த மொசாட் வீரர்களை வந்து பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. இதோட இந்த பதிவை வந்து நான் முடிக்கிறேன். இதுக்கப்புறமா இந்த யூதர்களுக்கான அந்த ஒரு தனி நாட்டை வந்து எப்படி உருவாக்குனாங்கங்கிறதையும் நம்ம அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம்.